புணர்ச்சி என்ற பிரிவிலே ஏதாவது இரு சொற்கள் ஒன்று சேருவது புணர்ச்சி எனப்படும். அப்புணர்ச்சியின் வகைகளிலே உடம்படுமை புணர்ச்சியும் ஒன்றாகும். அந்த வகையில் உடம்படுமை என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போம். நிலைமொழியின் ஈட்டிலும் வருமொழியின் முதலிலும் உயிரெழுத்துக்கள் வரும்போது அவற்றை ஒன்றுபடுத்த தோன்றுமை உடம்படுமை எனப்படும். நிலைமொழியின் ஈட்டிலும் வருமொழியின் முதலிலும் உயிரெழுத்துக்கள் வரும்போது அவற்றை ஒன்றுபடுத்த தோன்றுமை உடம்படுமை எனப்படும். அதாவது ஜகரம் பகரம் போன்ற மெய்கள் தோன்றுவது உடம்படுமை. மணி சக அடித்தான் மணி அடித்தான் என்பது வரும். இப்ப நீனாவை பிரிக்கும் பொழுது எண் சக இ ஐ வழி ஜவ்வும் ஏனை உயிர்வரின் வவ்வும் என்ற சூத்திரத்துக்கு அமைய மணி என்பதிலே எண் சக என்று வருவதால் ஐ வழி ஐயன்னா வந்தால் ஜகரம் பெறும். மணி சக அடித்தான் மணி அடித்தான். யானா என்பது உடம்படுமையாக தோன்றுவது. நிலைமொழியின் நீட்டிடும் நிலைமொழி என்பது மணி, முன்னுக்கு வருவது நிலைமொழி, பின்பு வரும் அடித்தான் என்பது வருமொழி. நிலைமொழியின் நீட்டிடும் வருமொழியின் முதலிலும் உயிரெழுத்துக்கள் வரும்போது அவற்றை ஒன்றுபடுத்த சேர்ப்பதற்காக தோன்றுமை உடம்படுமை எனப்படும். உடம்படுமை பற்றி நன்னூல் கூறுவது யாது? ஐ வழி ஜவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படுமை என்று ஆகும். நன்னூல் 162வது சூத்திரம் பின்வருமாறு சொல்லுகின்றது. ஐ வழி ஜவ்வும் ஐயன்னா நிலமொழியிலே வருமாயின் ஜகரம் வரும். ஏனை உயிர்வரின் ஐயன்னா தவிர்ந்து ஏனை உயிர் வந்தால் வானா வரும். ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படுமை ஆகும். ஏன்னா இவ்விருமையும் ஏன்னா வருமாயிருந்தால் உடம்படுமையாக தோன்றும். நிலைமொழி நீட்டில் ஐ என்னும் 3 உயிரெழுத்துக்கள் ஏதேனும் ஒன்று நின்று வருமொழியின் முதலில் ஒரு உயிரெழுத்து வந்தால் அவ்விரண்டு எழுத்துக்களுக்கு முடியே ஜகரமையானது உடம்படுமையாக வரும். ஈனா வருதல் மணி சக அடித்தான் மணி அடித்தான். நீனா பிரிக்கும் பொழுது சக அப்ப வருவதால ஐ வழி ஜவ்வும் ஈனா வருவதால மணி அடித்தான் என்று வருகின்றது. கிளிசக அழகு லீனாவை பிரிக்கும் பொழுது சக ஐ வழி ஜவ்வும் வருவதால் கிளி அழகு என்று வருகிறது. ஈயன்னா வருதல் தீசக எரிந்தது தீ எரிந்தது. தீயன்னா பிரிக்கும் பொழுது இத்தன்னா சக ஈயன்னா ஐ வழி ஈனா ஈயன்னா ஐ வழி ஜவ்வும் பையன்னா வருவதால தீ எரிந்தது ஜகரம் வருகிறது. தீசக அணை தீயன்னா பிரிக்கும் பொழுது சக அப்ப ஈயன்னா வருவதால தீயணை வருகின்றது. ஐ வருதல் வாழை சக இலை வாழை இலை. லையன்னா பிரிக்கும் பொழுது சக அப்ப ஐ வழி ஜவ்வும் ஐ வருவதால் வாழை இலை. பனை சக ஓலை பனை யோலை. நையன்னா பிரிக்கும் பொழுது சக ஐ வழி ஜவ்வும் ஐ வருவதால் அது பனையோலை என வருகிறது. நிலைமொழியின் ஈட்டில் என்னும் உயிரெழுத்து நின்று வருமொழியின் முதலில் ஏதேனும் ஒரு உயிரெழுத்து வந்தால் நிலைமொழியின் ஈட்டில இறுதியில என்ற உயிரெழுத்து வந்து வருமொழியின் முதலில் ஏதேனும் உயிரெழுத்து வந்தால் அவற்றுக்கிடையே ஜகரம் பகரம் ஆகிய இரண்டும் உடம்படுமைகளாக வரும். ஜகரம் பகரம் ரெண்டும் உடம்படுமைகளாக வரும். சேசக அடி இச்சக ஏ வருகிறது. என்ன வருகிறது? அவை வருமொழியில எந்த உயிர் வந்தாலும் சேவடி இவன்னா வரும். சேசக அடி சேயடி. அதுவே சக இது அதுவே இது வேணாக்க சகையே இல்லை எந்த உயிர் வந்தாலும் வேணாவோ யானாவோ வரும். தேசக ஆரம் தேவாரம் தே என்ற சகையே இருக்கு. ஆவண்ணா எந்த உயிர் வந்தாலும் வருமொழியில அது உபண்ணா உடம்படுமையாக தோன்றுது. நன்றி. நமது தமிழ் வழி யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மீண்டும் புதிதொரு பதிவிலே உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.